வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 17 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜெய்தா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். ஜோரா மற்றும் ரமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். டமாலி மற்றும் பச்சா நக்மா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். கதி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அசூர், கோண்ட், ஹஜோங், ஹோ, ரபா, சவர், கோரா மற்றும் மஹாலி. ராஜேந்திர பிரசாத் 1962ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிம்பராக்கா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வேதாந்தன் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்புல சரத் 152ல இருந்து 237 வரைக்கும் மாநிலங்களை பத்தி பகுதி 6ல சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். காசி எழுச்சி 1829ல இருந்து 1833 வரைக்கும் திரோசிங் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷார்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா, ரோகின் மற்றும் பந்தனா. பரஞ்சபையே கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. 2025ஆம் ஆண்டுக்கான வெர்சோல் தலித் இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பி. சிவகாமி. அதன் முதன்மை பால் பிராண்டான வெர்காவிற்காக வீரா சின்னத்தை அறிமுகப்படுத்தும் நிறுவனம் எது? மில்க்ஃபெட் பஞ்சாப். ஹிசாரில் மகாராஜா அக்ரசேனரின் சிலையை திறந்து வைத்தவர் யார்? அமித்ஷா. கதக் கலைஞர் குமுதினி லக்கியா காலமானார். அவருக்கு பத்மபூஷன் விருது எப்போது வழங்கப்பட்டது? 2010. ஈக்குவடர் நாட்டின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? டானியல் நொபோவா. ஜோசப் பவுன் லெபனான் நாட்டுடைய ஜனாதிபதி. மைக்கேல் மார்டின் அயர்லாந்து நாட்டுடைய பிரதமர். அலெக்சாண்டர் லுகாஷென்கோ பெலாரஸ் நாட்டுடைய ஜனாதிபதி. பார்டி வேவர் பெல்ஜிய நாட்டுடைய ஜனாதிபதி. கான்ஸ்டன்டின் டசுலோஸ் கிரீஸ் நாட்டுடைய ஜனாதிபதி. ஜோதம் நபட் வனுவாட்டு. ஃப்ரெட்ரிக் மெர்சஸ் ஜெர்மனி நாட்டுடைய அதிபர். மார்க் கார்னி கனடா நாட்டுடைய பிரதமர். 2025 இந்தியன் சூப்பர் லீகை வென்ற அணி எது? மோகன் பாகன் சூப்பர் ஜெயண்ட் அணி. இவங்க பெங்களூரு எஃப்சி அணியை தோக்கடிச்சு இந்த இந்தியன் சூப்பர் லீக்கை ஜெயிச்சிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னா விவேகானந்தா யுபா பாரதி கிரங்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியத்துல கொல்கட்டால நடந்துச்சு. அர்ஜென்டினா நாடு கோப்பா அமெரிக்கா 2022 மற்றும் 2024 ஜெயிச்சிருக்காங்க. வடகிழக்கு யுனைடெட் அணி எஃப்சி அணி 133வது டொராண்ட் கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. சிரியா 4வது இன்டர் கான்டினென்டல் கோப்பை ஆண்கள் கால்பந்து சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஆண்கள் அண்டர் 17 சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. ரியல் மேட்ரிட் அணி ஃபிஃபா இன்டர் கான்டினென்டல் கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. பக்ரைன் கிராண்ட் பிரீ 2025 வென்றவர் யார்? ஆஸ்கார் பியாஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாம ஆஸ்கார் பியாஸ்ட்ரி சீன கிராண்ட் பிரீ ஜெயிச்சிருக்காங்க. லாண்டோ நோரிஸ் ஆஸ்திரேலியா கிராண்ட் பிரீ, மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் ஜப்பானிய கிராண்ட் பிரீ ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாள் ஹிமாச்சல தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 15. ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்துக்கு யூனியன் பிரதேச அந்தஸ்து 1948லயும் மாநில அந்தஸ்து 1971லயும் கிடைச்சது. மார்ச் 22 உலக நீர் தினம். மார்ச் 23 உலக வானிலை நாள். மார்ச் 24 உலக காசநோய் தினம். மார்ச் 27 உலக நாடக தினம். மார்ச் 30 சர்வதேச பூஜ்ய கழிவு நாள். ஏப்ரல் 4 சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம். ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். $25+ பில்லியன் ஏற்றுமதி சாத்தியமான அறிக்கை என்ற தலைப்பில் எந்த அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது? நிதி ஆயோக்.
சோ ஏற்றுமதியை ரொம்ப சிறப்பா செய்யணும்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க நித்தி ஆயோக். ஐநா வேர்ல்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ஃபியூச்சர் ஆஃப் ஜாப் ரிப்போர்ட்டும் குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட்டும் வெளியிட்டு இருக்காங்க. உலக வங்கி பிசினஸ் ரெடி அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. நித்தி ஆயோக் பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. பாம்பே நேஷனல் ஹிஸ்டரி சொசைட்டி ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்ஸ் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வேர்ல்ட் சோஷியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. 2035 மகளிர் ஃபிஃபா உலக கோப்பையை எந்த நாடு நடத்த உள்ளது? இங்கிலாந்து. டோக்கியோ 2025 உலக தடகள சாம்பியன்ஷிப் நடத்த போறாங்க. சவுதி அரேபியா 2027 ஆசிய கால்பந்து கோப்பை நடத்த போறாங்க. பிரேசில் நாடு பெண்கள் ஃபிஃபா உலகக்கோப்பை 2027 நடத்த போறாங்க. ஆஸ்திரேலியா நாடு ஏசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் மகளிர் ஆசிய கோப்பை 2026 நடத்த போறாங்க. பிரான்ஸ் நாடு 2030 குளிர்கால ஒலிம்பிக் நடத்த போறாங்க. ஸ்காட்லாந்து 2026 காமன்வெல்த் விளையாட்டு. சவுதி அரேபியா ஃபிஃபா உலகக்கோப்பை 2034. ஸ்பெயின் போர்ச்சுகல் மொராக்கோ ஃபிஃபா உலகக்கோப்பை 2030. ஆசிய விளையாட்டு 2026 ஜப்பான்லயும் 2030 கத்தார்லயும் நடக்க போகுது. ஃபங்கியால ஏற்படக்கூடிய நோய், அதுவும் குறிப்பா செடிகளுக்கு. ஸோ இதுல லைட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ அப்படிங்கிற புஞ்சை நோய் வந்துட்டு ஃபைட்டோதோரா இன்வெஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கியால ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் வீட் நோய் புக்குசினியா கிராமினிஸ் ட்ரிட்டிக்கால ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் வீட் உஸ்டிலியா ட்ரிட்டிக்கி. பவுடரி மில்டி ஆஃப் வீட் ப்ளூமெரியா கிராமினிஸ்ல ஏற்படக்கூடியது. ரெட் ராட் ஆஃப் சுகர் கெயின் குளோமெரலா டுக்கா மனின்சிஸ் எல்லாம் ஏற்படக்கூடியது. எர்காட் ஆஃப் பஜ்ரா கிளாவிசஸ் விசிஃபார்மிஸ். ரைஸ் பிளஸ்ட் மேக்னா போர்த்தி கிரிசியே. டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுனட் செர்சோபோரா அரக்கிடோகோலா. கிரீனியர் டவுனி மில்டு ஆஃப் பஜ்ரா ஸ்கலரோசோபோரா கிராமிகோலா வரை ஏற்படக்கூடியது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் இல்லைன்னா பிளாக் ஸ்காப் இல்லைன்னா பொட்டேட்டோ டியூமர். இந்த நோய் சின்கைட்ரிக்கம் எண்டோபயோட்டிக்கமால ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருபுவின் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான்ஜோ ஹாஃபீல்ட், ஜெஃப்ரி ஹிண்டன் ஏர்பில். டேவிட் பாக்கர், டெமிஸ் கஸ்டாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியல். டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரம்.